இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுனாமி நினைவு தினம். முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரி மூலகுளம் அருகே கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டிய இருவரை ரெட்டியார்பாளையம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் நகைகளை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். மின் கட்டண உயர்வுக்கு பொறுப்பேற்று முதல்வர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் வலியுறுத்தல். புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை சார்பில் 19ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் புதுச்சேரி கடற்கரையில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, துணை சபாநாயகர் ராஜவேலும், சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ்குமார், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு சுனாமி பேரழியால் உயிர் நீத்தவர்கள் நினைவாக கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பாஜக சார்பில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை செயலகம் அருகே அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்தியநாதன் எம்எல்ஏ உட்பட மீனவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சுனாமியால் உயிர் நீத்தவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தினர். மேலும் புதுச்சேரியில் உள்ள 18 மீனவ கிராமங்களிலும் மீனவ பஞ்சாயத்து மற்றும் மீனவ அமைப்புகள் சார்பிலும் சுனாமியால் இறந்தவர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. சுனாமி நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் மீனவர்கள் யாரும் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. அவர்களது படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி மூலகுளம் ஜே நகர் ரயில்வே கேட் அருகே நேற்று இரவு இரு வாலிபர்கள் மதுபோதையில் கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டினர். இதுகுறித்து தகவல் அறிந்த ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கத்தியுடன் நின்றிருந்த 2 பேரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். விசாரணையில் பூமியான்பேட் பாவானர் நகரை சேர்ந்த ராஜேஷ், முத்திரப்பாளையம் பஜனை மடம் வீதியை சேர்ந்த ஜான் பீட்டர் என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து 2 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 2 கத்திகளை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை முல்லை நகர் 2வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் மணிகண்டன். கடந்த 16ஆம் தேதி இவரது வீட்டில் இருந்த பீரோவை உடைத்து 25 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 15,000 மர்ம நபர் திருடி சென்றார். இது குறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் செங்கல்பேட் மாவட்டம் ஊர்ப்பாக்கம் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த பாலசுப்ரமணியன் மகன் கார்த்திகேயன் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து தனிப்படை போலீசார் மீனாட்சிபுரம் சென்று கார்த்திகேயனை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். ஊர்ப்பாக்கம் மற்றும் தாம்பரம் ஆகிய இடங்களில் அடகு வைத்த நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் கார்த்திகேயனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் மீண்டும் மின் கட்டண உயர்வை மக்கள் மீது திணித்துள்ளனர். இதனால் ஏழை மக்கள் மாத பட்ஜெட்டில் ரூபாய் 500 முதல் 2000 வரை கூடுதல் சுமை ஏற்படும் என்றும், மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்துக்கு சர்வதேச அளவில் டெண்டர் வைக்காமல் அவர் விரும்பும் நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கும்படி தலைமை செயலரை நிர்பந்தம் செய்து வருகிறார். முதல்வரால் ஏன் மக்கள் பாதிக்கப்படும் மின் கட்டண உயர்வை தடுத்து நிறுத்த முடியவில்லை? இந்த மின் கட்டண உயர்வுக்கும் அரசு அதிகாரிகள் தான் காரணம் என அவர் பழி போட்டாலும் ஆச்சரியமில்லை என்றும், முதல்வர் மின் கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்யாவிட்டால் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
தவளக்குப்பம் அடுத்த புதுக்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த விக்னேஷ் தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்த 26 வயது வாலிபருடன் நட்பாக நெருங்கி பழகி வந்தார். அந்த வாலிபர் தனது வீட்டுக்கு விக்னேஷை அழைத்து சென்று தனது மனைவியிடம் அறிமுகம் செய்து வைத்தார். அதன் பின்னர் இருவரும் சேர்ந்து அடிக்கடி ஒன்றாக மது அருந்தி வந்தனர். இந்நிலையில் விக்னேஷ் ஒரு கட்டத்தில் தனது நண்பருக்கு அதிக மது வாங்கி கொடுத்து சுயநினைவு இல்லாமல் அவரை அங்கேயே படுக்க வைத்து விடுவார். அதன் பின் தனது நண்பரின் வீட்டுக்கு சென்று நண்பரின் மனைவியை பல மாதங்களாக தொந்தரவு செய்து வந்தார். இது குறித்து அப்பெண் கணவரிடம் கூறி தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து போலீசார் விக்னேஷை கைது செய்தனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் ரூபாய் 35 லட்சம் செலவில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி எம்எல்ஏ நேரு பங்கேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் வாசு, இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி வெள்ளாழ வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நந்திகேஸ்வரர் திருக்கோயிலில் மார்கழி ஆருத்ரா விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதன்படி 3வது நாளான நேற்று அவினாசி ஆதீனம் ஸ்ரீ காமாட்சி தாச சுவாமிகள் முன்னிலையில் நந்தியம் பெருமானுக்கு புஷ்ப அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற குழு கண்காட்சியில் பக்தர்கள் தங்கள் படைப்புகளை வைத்திருந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். நன்றியில் நெறியில் நடுந்தியலான் வெற்றி புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தால வாழியம்மன் ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு புதுச்சேரி சபரிமலை பாத யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது. பாத யாத்திரை நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள், மகா தீபாரதனைகள் மற்றும் பஜனை பாட்டுகள் பாடப்பட்டு அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் இருமுடி கட்டிக்கொண்டு ஆலயத்தை வலம் வந்தனர். இதனைத் தொடர்ந்து பாஸ்கர் மண்ணாங்கட்டி என்கிற முத்துக்குமார சுவாமி தலைமையில் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பாத யாத்திரை சென்றனர். சரணம் தேவி சரணம் தேவன் சரணம் தேவி சரணம் ஐயப்ப தெய்வமே சாமியப்பா குண்டுங்குழிய கண்ணக வெளிச்சம் சாமியப்பா இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுனாமி நினைவு தினம். முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரி மூலகுளம் அருகே கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டிய இருவரை ரெட்டியார்பாளையம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் நகைகளை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். மின் கட்டண உயர்வுக்கு பொறுப்பேற்று முதல்வர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் வலியுறுத்தல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.